ஒரே ஒரு வீடியோ ஒரு மனுஷனோட வாழ்க்கையை முடிச்ச சம்பவம் இது. கேரளாவில் ஒரு பப்ளிக் பஸ்ல நடந்த சம்பவம் தான் இது. இந்த ஒரு பெண் கிட்ட இன்னொரு ஆண் தவறா நடந்துகிட்டதா சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவிலும் அப்லோட் பண்றாங்க. அந்த வீடியோ ஒரு சில மணி நேரத்திலேயே வைரல் ஆகுது. அந்த வீடியோவோட கமெண்ட்ல பார்த்தோம்னா அந்த ஆண் நபர் தான் தப்பா நடந்துக்கிறாங்க இந்த பொண்ணு கிட்டன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றாங்க நிறைய பேர். ஆனா அந்த வீடியோவை பார்த்தா அப்படி நடந்த மாதிரி தெரியல. விசாரணை வர்றதுக்கு முன்னாடியே கோழிக்கோட்டை சேர்ந்த 42 வயசான மிஸ்டர் தீபக்ன்றவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்ப சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய குடும்பத்திலையும் அவர் வேலை பார்த்த ஆபீஸ்லயும் என்ன சொல்றாங்கன்னா அவர் அந்த மாதிரியான ஆள் கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. எது தப்பு சரின்ட்டு கோர்ட் முடிவு பண்றதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் இந்த கமெண்ட்லயே முடிவு பண்ணலாமா? ஒரு குற்றச்சாட்டு ஒரு உயிரை பறிக்கலாமா? நீங்க கமெண்ட்ல ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணலாமா தவிர, ஆனா இதுதான் முடிவு, இதுதான் நடந்தது, இவர் மேலதான் மிஸ்டேக்னு சொல்லிட்டு அப்படி சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா அங்க என்ன நடந்ததுன்றத அவங்க 2 பேருக்கிட்டையும் விசாரிச்சா மட்டும் தான் தெரியும். உண்மைன்றது அதுக்கப்புறமா தான் வரும். அதை நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆக்சுவலா அந்த பெண்ணோட சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம்னா, அவர் ஆல்ரெடி வேற ஒரு பெண்ணுகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, அதனாலதான் நான் அங்க போயிட்டு அந்த வீடியோவை எடுத்து நான் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பெண்ணு இந்த வீடியோவை எடுத்திருக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா இன்னொரு பெண் கிட்ட இவர் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு அப்படின்னா அப்பவே இவங்க போயிட்டு ஏன் இப்படி பண்றீங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனா இதை இவங்க போய் கிட்ட நின்று வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி இவங்க ஃபேமஸ் ஆகணும், அவங்களுடைய சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்ன்ற அந்த நோக்கத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்றது இது சரியானதா இல்லைன்னு எனக்கு தோணுது. என்னதான் இருந்தாலும் ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய உயிரை மாற்றிக்கிட்டாரு. ஆனா இவர் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. பண்ற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த சோசியல் மீடியா. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. நீங்க எந்த ஒரு வீடியோவும் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி பண்ணுங்க. கமெண்டும் சரி, வீடியோ ஷேர் பண்றதும் சரி, கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி இனிமேல் நடக்காம நம்ம பார்த்துக்குவோம். சோசியல் மீடியா ஒரு ஆளை பெரிய ஆளாவும் ஆக்கும், அந்த ஆளவே அடியோட அழிக்கவும் முடியும்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போல மேலும் தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்டிமேட் 3 சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுங்க.